பகுதியில என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். என் மேல் பிரியமாயிருந்தபடியான தப்புவித்தார். தானியேல் 6:20 அங்க சொல்லப்படுகிறது. ராஜா வந்து கேட்கிறார், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, கர்த்தர் உன்னை தப்புவித்தாரா? சொல்றான், என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. தம்முடைய தூதனை அனுப்பி என்னை தப்புவித்தார். ஆமென். பாருங்க, மனுஷருடைய கைகள் வந்து மாத்திரம் இல்லை, மிருகங்கள். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் என்னை தப்புவித்தவர் இந்த கோலியாத்தின் கைக்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. தானியேலை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவித்தார். ஆமென். சொல்லலாமா? சிங்கங்க எங்கேயாவது ஈவிரக்கம் காட்டுமா? மிருகம் ஈவிரக்கம் காட்டுமா? மாட்டினா காலி. அதான் சொல்றாரு, கர்த்தர் என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. தம்முடைய தூதனை அனுப்பினார். பாருங்க, இந்த மிருக குணம் போல சிலர் காணப்படுவாங்க, பீறி போடுவாங்க, மாட்டினா ஆள் காலி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன். அல்லேலூயா. மனிதனுடைய கரங்களிலிருந்து மாத்திரமில்லை, பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசுடைய கோபங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களையும் என்னையும் தப்புவிக்க வல்லமை உள்ளவர். கடைசியாக 20ஆம் வசனத்துல, கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். இந்த ராத்திரி வேளையில பதில் வரும். ஒவ்வொரு புதன்கிழமையும் சாதிக்கும் முழங்கால் ஜெபத்துல பாரத்தோடு வரீங்க. கர்த்தர் என் விண்ணப்பத்துக்கு பதில் அளிப்பார், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு வந்திருக்கீங்க. நான் விசுவாசமா சொல்றேன், இன்று இரவு பதில் வரும். அல்லேலூயா. கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 6ஆம் பகுதி 9ஆம் வசனத்துல, 6ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்துல, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். இந்த ராத்திரி வேளையில உங்க விண்ணப்பங்கள் கேட்கப்படும், உங்க ஜெபங்கள் கேட்கப்படும். சாதிக்கும் முழங்கால் ஜெபத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சிகளா நிற்போம். சொல்லப்பட்ட காரியங்களை ஒரு விஷயம் சொல்லலாம். முதல் காரியம், என்னை தூக்கி விட்டார், அப்புறம் என்னை தப்புவித்தார், எனக்கு ஆதரவா இருந்தார், அப்புறம் என்னம்மா, என்னை தப்புவித்தார், ஆதரவாய் அந்த பதில் அளித்தார், சரி கட்டினார். அல்லேலூயா. நிச்சயம் பதில் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆம் பிரியமானவரே, கர்த்தர் நம்மளுக்கு ஆதரவா இருப்பார். எல்லாம் ஒருமனப்பட்டு கண்களை மூடுவோம். உங்கள் விடுதலைக்காக, சமாதானத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த முகநூல் வழியாய் பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் இந்த இரவு வேளையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா, நீர் எங்களுக்கு ஆதரவா இருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களுக்கு ஆதரவா இருந்தா எல்லா காரியத்திலும் எங்களுக்கு வெற்றியை தர வல்லவரா இருக்கிறீர். அப்பா ஆண்டவரே, அநேக குடும்பங்கள் ஆண்டவரே சமாதானமா இல்லாமல் இருக்கிறார்கள். அப்பா, ஓ ரீபலந்தரணமா கபலதுரணமா, அப்பா, சமாதானத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அநேக குடும்பங்களில் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், ஆண்டவரே குழப்பங்கள். அப்பா அப்பா, குழப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, குடும்பங்களுக்கு சமாதானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உலக கொடுக்கிற பிரமாணம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கிறீர். அப்பா, அந்த சமாதானம் ஒவ்வொரு குடும்பம் மீது இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஓ கவலை வேதனையோடு ஆண்டவரை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பா, நீர் ஆதரவா இருப்பேன் என்று சொன்னீரே. அப்பா, நாங்கள் சமாதானத்தை கூற வந்திருக்கிறோம். அப்பா, இதோ சமாதானத்தை அனுப்புகிறோம். ராஜா, ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் இறங்கட்டும். அப்பா ஆண்டவரே, சோத்திரம். பிள்ளைகள் நிமித்தம், கனவு நிமித்தம் அநேக போராட்டங்கள். அப்பா ஆண்டவரே, சோத்தரிக்கிற தகப்பனே, ஆண்டவரே, ஒரு மனங்களை கெடுக்கிற பொல்லாத கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாவற்றையும் அபத்தமாக்கி போடுகிறோம். அப்பா, சமாதானத்தை அனுப்புகிறோம். ராஜா, ஓ ரீபலந்தரணமா கபலதுரணமா, ஆவியானவரே, மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ சமாதானத்தின் தகப்பனப்பா, நீர் ஒவ்வொரு கூடாரத்துல இறங்கி போவீராக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, சோத்தரிக்கிற தகப்பனே,
எல்லா வறுமைகள் மாறட்டும் அப்பா. அநேக குடும்ப வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் மாறும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே முகமுகமாய் பேசி நீர் ஆண்டவரே ஆழத்தில் விழப்பட்ட ஆண்டவரே சோத்தரிக்கிற தகப்பனே, ஆண்டவரே சோத்தரிக்கிற தகப்பனே, நீ மனம் இறங்கி வீராக தூக்கி எடுங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுங்கப்பா. வறுமைகள் மாறட்டும், தத்திரங்கள் மாறட்டும் அப்பா. வருமானங்கள் பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வியாபாரத்துல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தொழில் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்தரிக்கிற ராஜா, பிசினஸ்ல ஒரு உயர்வை கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஓ உம்மால கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. யாரெல்லாம் தொழில் செய்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, 4 திசையிலிருந்து ஒத்தாசை வரட்டும் அப்பா. தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிதா குமாரன் பரிசுத்த திரியேகர் நாமத்தினாலே ஓ நாங்கள் ஆண்டவரே ஒரு மனமா ஊழியர்கள் கூடி ஜெபிக்கிற வேளையில ஒவ்வொரு தொழிலும் ஆண்டவரை விருத்தி அடை செய்வீராக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விருத்தி அடை செய்யுங்க ஆண்டவரே. உமாலே ஆண்டவரே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. அப்பா சோத்தரிக்கிறோம். பையும் கையும் நிரம்பத்தக்கதாக ஒரு ஆசீர்வாதத்தை என் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்தரிக்கிற ராஜா, ஆண்டவரே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தரம்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே படித்துட்டு ஆண்டவரே சோத்தரிக்கிற ராஜா வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வேலையை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீரோ உம்முடைய கண்களில் தயவு கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு ஒத்தாசை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்தரிக்கிற தகப்பனே, கட்டப்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ குடும்பங்கள் கட்டப்பட்டு இருக்கிறதாப்பா. வியாபாரம் கட்டப்பட்டு இருக்கிற, பிசினஸ் கட்டப்பட்டு இருக்கிற, தொழில் கட்டப்பட்டு இருக்கிற, ஊழியம் கட்டப்பட்டு இருக்குதப்பா. கட்டுகளை அழுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. பில்லி சூனி ஆவிகள் ஆண்டவரே, ஏவிலை ஆவிகள், மாந்திர ஆவிகள், செய்வீன ஆவிகள் ஓ இந்த இரவு வேளையிலே ஓ நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே ஓ உம்முடைய வல்லமையான கரை இறங்கட்டும் அப்பா. கர்த்தர் ஆதரவா இருப்பேன் என்று சொன்னீரே. ஓ வல்லமை புறப்படட்டும், வல்லமை புறப்படட்டும். கட்டுகள் அரட்டும், காயங்களை ஆற்றுகிறவ எல்லாம் பலவீன கட்டு, சோர்வு கட்டு, மாந்திர கட்டு, செய்வீன கட்டு இயேசுவின் நாமத்தினால சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மாந்திரவாதிகள் மனம் திரும்பும்படியாக இயேசுவின் நாமத்தினால ஓ செய்வினைகள் எரியட்டும், மாந்திரங்கள் எரியட்டும், சூனியங்கள் எரியட்டும். ஓ கட்டுகள் அருந்து விழுவும்படியாக தூக்கி எடுங்கப்பா, தூக்கி எடுங்க ஆண்டவரே. நீ பேசினீர் அல்லவா, விழுந்து போன இடத்துல இருந்து தூக்கி எடுங்க ஆண்டவரே. எந்தெந்த குடும்பங்களால விழுந்து இருக்கிறதோ ஓ சகல தரணமா ஏ மலந்தரணமா கமல தரணமா அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஓ அல்லேலூயா. ஆண்டவரே முக நூல் வழியாய் பார்த்து கொண்டே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலை தரபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. திருமண ஆண்டவரே, திருமணத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்திரம். பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் ஆண்டவரே காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். திருமண தடைகளை உடைக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால் கட்டளை எடுக்கிறோம் அப்பா. மீகா 2:13 தடைகளை உடைக்கிறோம் முன்பாக போக ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரிக்கிற தகப்பனே, ஆண்டவரே காரியம் கைகூடி வரட்டும் ஆண்டவரே. வரங்கள் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரிக்கிற ராஜா, நீர் பெரியவரா இருக்கிறீரப்பா. பெரிய காரியங்களை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே. எதிர்பார்க்கிற முடிவை ஆண்டவரே அல்லேலூயா சமாதானமாய் முடியும்படியாக செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே திருமண தேவைகளுக்காக காத்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே சோத்திரம் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்திரிக்கிற தகப்பனே, 4 திசையிலிருந்து ஒத்தாசை வரட்டும் அப்பா. வேதத்தில் உண்டான அனைத்து ஆசீர்வாதம் வைத்திருக்கிறீரப்பா. அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்திரம். இது மனுஷரால கூடாதப்பா, ஆனா என் தேவனால எல்லாம் கூடும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே சோத்திரிக்கிற தகப்பனே, நீரே இருந்து நடத்தி தரபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவே சோத்திரிக்கிற தகப்பனே. அல்லேலூயா. ஆகாருக்கு ஒரு அப்பா சோத்திரிக்கிற ராஜா, அற்புதத்தை செய்த தேவன் ஆண்டவரே சோத்திரம். எலிசபெத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்த தேவன், சாராளுக்கு ஒரு அற்புதத்தை செய்த தேவன். கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சர்வத்தின் கிரியைகள், கரு தங்காதபடிக்கு கிரியை செய்கிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கிற ராஜா. அல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரிக்கிற தகப்பனே, உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டும் அப்பா. உம்மால கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரிக்கிற தகப்பனே, ஒரு பெரிய
காரியத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி செய்ததுக்காக சோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஆதரவா இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், போதலுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஊழியத்தை விருத்தி ஆக்குங்க ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களை கொடுங்க ஆண்டவரே. ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்தெந்த ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலே கர்த்தத்தாமே ஆதரவா இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறீராப்பா. ஊழியத்துல ஆதரவா இருங்க, குடும்பத்துல ஆதரவா இருங்க, பிள்ளைகள் வாழ்க்கையில ஆதரவா இருங்க. ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எப்படி செய்ய போறதுக்காக சூத்திரம் உன் திருக்கரத்தினால ஒப்பு கொடுக்கிறேன். பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபம் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அருமையான தேவனுடைய வார்த்தைகளை, வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கேட்டோம். வாக்குத்தத்தமான பாடல்களை கேட்டோம். விடுதலைக்கான ஜெபத்தை செய்யும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆகவே கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள். 6 மாதம் வராத ஆசீர்வாதம் இந்த 7ஆம் மாதத்திலே வரும், பரிபூர்ணமாய் வரும். 6ஆம் மாதம் உங்கள் வாழ்க்கையில ஏழிமின் மாதம். ஏழிமிகளை வந்திருக்கிறீர்கள். ஏழிம் என்றால் இனிப்பு, ஏழிம் என்றால் இனிமை. ஆகவே இனிப்பான ஆசீர்வாதங்களும் இனிமையான ஆசீர்வாதங்களையும் இந்த மாதத்தில் நீங்கள் பெற்று அனுபவிக்க போகிறீர்கள். கர்த்தரை ஆஸ்வதிப்பாராக. அடுத்த வாரம் இதே சமயத்திலே சந்திப்போம். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.